ஹீரோயின் தன்னை கொலை பண்ண வந்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பாட்டிலால் அடிச்சதுல அவன் இறந்து போயிருப்பான். அவனோட டெட் பாடியை ஹீரோயின் பாத்ரூம்ல மறைச்சு வச்சுட்டு ஊருக்கே கிளம்பி போயிருப்பான்னு போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். அங்க போயும் ஹீரோயினால நிம்மதியா இருக்க முடியாததுனால அன்னைக்கு நைட்டே கிளம்பி அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கரமான போலீஸ் செம்ம கூட்டமா இருக்கு. ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா, எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இதுதானே அவன் பிளாட் ஓபன் பண்ணி நாங்க பார்க்கணும்னு சொல்லி போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பின்னாடி இருக்க ஆன்டி இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருடன்னு சொல்றப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது ஏதோ திருட்டு கேஸுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு. ஹீரோயினுமே அவங்கள அங்க இருக்க பாத்ரூம்குள்ள மட்டும் போக விடாம பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் இங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் இவ்வளவு பதட்டப்படுற பாக்குற போலீஸ்க்கு கொஞ்சம் ஏதோ டவுட்டா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயின் அந்த டெட் பாடி என்னதான் ஆச்சுன்னு பாத்ரூம்குள்ள போய் பாக்குறப்ப ஷாக் ஆகி பயங்கரமா கத்துறா. இவளோட அலறல் சத்தம் போலீஸ்க்கு கேட்டு அவங்களும் கதவை உடைச்சிட்டு வந்து பாக்குறாங்க. ஹீரோயினுமே பயந்து போய் அப்படியே ஓரமா சுருங்கி உக்காந்துட்டு இருக்கா. போலீஸ் எல்லாம் வந்து பாக்குறப்பதான் தெரியுது இவ கொன்னது ஒரு ஆள. போயிட்டு வந்து இப்ப பாக்குறப்ப வேற ஒரு ஆளோட டெட் பாடி அங்க இருக்குதுன்னு ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. அதுக்குள்ள பிரஸ் மீடியான்னு எல்லாரும் வந்து இந்த நியூஸே பெருசாயிருது. இந்த மூவியோட பார்ட் 3 வேணுமான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.